அம்மா காயத்ரி. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரும்போது ஈபி பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வந்து கதவு சாத்திக்கமா. ஏடிஎம் கார்டை மறந்துட்டேன். என்ன இவ்வளவு போக? என்னம்மா திடீர்னு இவ்வளவு சாம்பிராணி போக போட்டிருக்க? அது சாம்பிராணி போக போட்டா வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு ஃப்ரெண்டு சொன்னா அதான்ப்பா. அப்படியா? சரி, ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். பாதி வெளியில் ஞாபகம் வந்துச்சு. என்னம்மா பாத்ரூம்க்கெல்லாம் சாம்பிராணி போட்டிருக்க? நமக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியா தேவைப்படுது? இல்ல, வீடு முழுக்க போட்டேனா அதான். சரிம்மா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பா இபி ஆஃபீஸில் ஒரே கூட்டம்.
2 மணி நேரம் ஆகிப்போச்சு, அதுலேயே வகுப்பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சாப்பாடு போட்டு நீ உட்காந்து சாப்பிடு. இதோ உட்காரேன்ப்பா. என்ன சிகரெட் வாடை அடிக்குது? ஓ, இதுக்குதான் அந்த சாம்பிராணி புகையா? நம்ம ஒரு ஆண் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிங்க. ஸோ நான் எப்படி என்ன டிரான்ஸ்மேன் உணர்ந்தேன்னா, நான் டிரான்ஸ்மேன் உணர்றதுக்கு முன்னாடி நான் பையன்றத ஒரு 8 வயசு 9 வயசுல நான் உணர்ந்துட்டேன். ஸோ இந்த சின்ன வயசுல இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலா ஒரு ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், ட்ரௌசர் போட்டுட்டு விளையாண்டுட்டு ஒரு ஏரியா பசங்களோட விளையாண்டுட்டு அப்படியே நம்ம இருப்போம். அப்படி இருக்கப்ப ஜெண்டர்ன்றது ஒரு விஷயம் தெரியாது. என்ன ஏமா இப்படி பெத்த? நான் பொண்ணா இல்ல பையனா? என்ன பொண்ணா நினைச்சுக்க தோணல. எனக்கு இப்படி இருக்க பிடிக்கலமா. பேசாம என்னையும் உன் கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா காயத்ரி, என்னப்பா? உனக்கு இந்த வருஷம் காலேஜ் முடியுதுல? புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பையனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. உனக்கு பிடிச்சிருந்தா பாரு. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் பொண்ணு இல்லை. ரொம்ப வருஷமாவே நான் இப்படித்தான் இருக்கேன். மனசுக்குள்ள ஆணாவும் வெளியில பொண்ணாவும் நான் யாருன்னு எனக்கே தெரியாம 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கேட்க அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த குழப்பத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. கல்யாணம், மாப்பிள்ளை, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. அருவருப்பா இருக்கு. ஏன்னா நானே என்ன பையனா தான் பாக்குறேன். அம்மா இருந்திருந்தா என் பிரச்சனையை சொல்லி புரிய வச்சிருப்பேன். உங்களுக்கு புரியாது. என்னால உங்களுக்கு அசிங்கம் வேணாம்ப்பா. நான் போயிடுறேன்ப்பா. எங்கேயாவது போயிடுறேன். காயத்ரி, என்னம்மா சொன்ன? அம்மாவுக்கு தான் உன் பிரச்சனை புரியுமா? அப்ப இத்தனை வருஷமா அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா இருந்துகிட்டு இருந்த எனக்கு உன் பிரச்சனை புரியாதா? நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அத உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போறேங்கிற, எங்க போவ? உடைய பெத்து
இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தது நீ எங்கேயாவது ரோட்ல அனாதையா விடுறதுக்கா? நீ இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதா அவ்வளவுதானா? ஏம்மா நீ பொண்ணாரு இல்ல பையனாரு, எப்படி வேணாலும் ஏறிடா. ஆனா அப்பா இப்படியே இருந்துருமா? அப்பா அனாதை அப்படின்னு போயிடாதம்மா. இனிமேல் இந்த வேலையை பண்ண சொல்லாத. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துடும். நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ஓ வந்துட்டியா? உட்கார். இல்ல பரவாயில்ல சார். அட உட்கார் உட்கார். நீ எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். ஓ அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். சார் வேணாம் சார், டெலீட் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா டெலீட் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது செய். இல்ல சார், அதெல்லாம் என்னால முடியாது சார். ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுங்க சார். இங்கே பார், நான் சொல்ற மாதிரி கேட்டா காலேஜ் வரலைன்னா கூட நீ பாஸ் பண்ணிடுவ. இல்ல இந்த வீடியோவை உங்க அப்பாவுக்கு அனுப்புவேன். புரியுதா? நான் கேட்குற காசை அவர் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெட்டில் போட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு காசு வந்துடும். ஆனால் பிரச்சனை உனக்கு தான். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தாம்மா. நிறைய பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்க விஷயம்தான். சும்மா ஜாலியாக எடுத்து இங்கே பார், பயப்படாது. ஹெச்ஓடி நல்லவர் தான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவார். பயப்படாத. நான் இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன். அவரே வருவார். நீ ஏன் பேசிப்பாரு. இல்லை சார், என்னால் முடியாது சார். ஏய் இல்லை,
நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா நான் சொல்றத கேளு. சார் நான் போணும் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். செத்துரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? படிக்க வர இடத்துல ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அக்கா வேணாம் அக்கா, உன்னால இப்படியே விடக்கூடாது. நமக்கு பிரச்சனை நம்ம வெட்டணும்டா. நம்ம போயிடலாம் அக்கா. இவனை சும்மா விடக்கூடாது. அக்கா இவன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம போயிடலாம் அக்கா. அக்கா நீங்கள் மட்டும் வரலன்னா இந்நேரம் எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நினைச்சாலே பயமாக இருக்கு. இவனை என்ன பண்ணலாம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணாதான் இவன்லாம் ஒழுங்காக இருப்பான். வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பை பண்ணாமல் இருப்பான். இல்லை வேண்டாம், என் பேர் வெளியில் போச்சுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை காலேஜ்க்கே விட மாட்டார். இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். சரிக்கா, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு. என்னை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கணும். சரி, நாளைக்கு வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கிடலாம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும், கவலைப்படாத. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? தரேன். 7801 5. ஏன் இப்படி பார்க்குற? நேற்று உங்களை பார்த்தப்போ ஹீரோ மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு? இன்னைக்கும் தான். ஆமாம், நேற்று ஏன் கிஸ்ஸிங் ஸ்மைலி அனுப்புனேன்? அதுவா, அனுப்பணும்னு தோணுச்சு. ஓ, மெசேஜில் மட்டும்தானா? ஓ, இதான் உன் பிரச்சனையா? உனக்கு ஆம்பளைகளை பிடிக்காதோ? நேத்து என் மூஞ்சில காரியா துப்புற. இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு, வேணா, நீ பண்றது தப்பு. நீ என்னடி என்ன அதிகாரம் பண்ற? சார் வேணாம் சார். வாடி. சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், விடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். லைப்ரரி க்ளோஸ் பண்ண போறேன், எல்லாம் வெளில கிளம்புங்க. வேணாம் சார். இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னேன், உன் வீடியோ இன்னைக்கு வெளியில வந்துடும். சார் சார் வேணாம் சார். என்ன சார் பண்றீங்க சார்?
பேண்ட் சட்டை போட்டா நீ ஆம்பளை ஆயிருங்க. ஆம்பளைனா என்ன நான் காட்டவா? கலங்காதே வரும் காலம் பதில் சொல்லுமே. உன்னை இதோட விட மாட்டேன். இந்த வீடியோல என் முகத்தை மறைச்சு ஊர் ஃபுல்லா சுத்த விட போறேன். அத்தனை சைட்லயும் உன் வீடியோ என்னால ஒண்ணு ஏன் லைட்டு கூட போடாம இருக்கு? காயத்ரி, ஏன் அதுக்குள்ள படுத்துட்ட? ஒன்றும் இல்லைப்பா, லேசா காய்ச்சல் அடிக்குது, அதான். காய்ச்சல் அடிக்குதா? மருந்து எதுவும் வாங்கிட்டு வரட்டுமாமா? டேப்லெட் சாப்பிட்டேன்ப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிம்மா, தூங்கு. லைட் அமர்த்திடுறேன். இந்த நேரத்தில் ரகு, என்னடா திடீர்னு வந்திருக்க? இதான் பிரச்சனையா? என்னாச்சு? போன் கூட பண்ணாம திடீர்னு இந்த நேரத்தில் வந்திருக்க? சொல்லுடா. ஏய், கேக்குறேன்ல, என்னாச்சுடா? காயத்ரி எங்க? உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையே, காய்ச்சல் அடிக்க தூங்குறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? ஏய், கேக்குறேன்ல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, என்னடா ஆச்சு? வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு, என் ஃப்ரெண்டு காமிச்சேன். இது உக்காதானு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா.
என் பிள்ளைய என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ போச்சா, என் பொண்ணோட மானத்தவே போச்சா. ஐயோ போச்சு. காயத்ரி, காயத்ரி, ஏமா என்ன மாதிரி லைட்ட போடுறா. அப்பா அப்பா, கேட்கவே மனிதர் இங்கு இல்லையே, நெஞ்சோடு புதைப்பாயே, மறு ஜென்மம் எடுப்பாயே, கண்ட கனவு யாவுமே மண்ணோடு மறைந்த மாயமே, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு.